இப்போ இன்னும் சொல்ல போனா இங்க வந்து கள நிலவரத்தை விசாரிச்ச பிறகு அங்குள்ள எல்லா சமூக மக்களும் ஒத்துமையா தான் இருக்காங்க. ஒரு சில குழுக்களும் ஒரு சில பேர் வந்து அவன் பேர் எடுக்கணும், ஜாதி பெருமை பேசணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயத்தினால தான் இப்படி அப்பாவி மக்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டு கிடக்குறாங்க. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணன் கணேசனா இருக்கட்டும், நெல்சனா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு. அவங்கள வச்சு அவங்கள மட்டும் நம்பி தான் அந்த வாழ்வாதாரமே இருக்குது. அவரு அண்ணன் கணேசன் அவர்களுக்கு வந்து 3 பெண் குழந்தை 4 பெண் குழந்தைகளும் ஒரு பையனும் இருக்கிறாங்க. எல்லாமே சின்ன சின்ன பசங்க. ஒருத்தருக்கு மட்டும் மேரேஜ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் பொண்ணுக்கு. அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடியது அந்த அண்ணன் கணேசன் மட்டும்தான். அதே மாதிரி அந்த நெல்சன் இருக்காங்களா, அவர் மனைவி வந்து கிட்டத்தட்ட வந்து கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுல இருந்து அவங்களோட குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே அவங்களை கவனிச்சுக்கிறதுமே செய்யக்கூடிய விஷயத்த அண்ணன் நெல்சன் தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் கிட்டத்தட்ட மூஞ்சிலெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25க்கு மேற்பட்ட தையல் இருக்கிற மாதிரி 4-5 வெட்டு இருக்கு. இவ்வளவு கொடூரமா தாக்கி போட்டு எந்த சம்மந்தமும் இல்லாம அந்த குடும்பமே வந்து அனாதையா நிக்குது. இப்போ வரைக்கும் ஆளுகின்ற அரசா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, இந்த இடத்துக்கு வந்து யாருமே வந்து பார்க்கல. வர்றவங்க ஃபுல்லா வந்து நின்றுக்கிட்டு ஏதோ வந்து வந்தோம், பார்த்தோம், ஆறுதல் சொன்னோம்னு சொல்லி கடந்து போனீங்கன்னா, ஒவ்வொரு விஷயமும் உங்க வீட்டில் நடக்கும்போது தான் அது ஒரு பிரச்சனையா உங்களுக்கு தெரியுமா? ஆளுகின்ற அரசு இரும்புக்கரம் கொண்டு இந்த விஷயத்தை அடக்க வேண்டாமா? சரி, குற்றவாளி 7 பேரை வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி சொல்றீங்க. குற்றவாளிகள் யாரும் சிறார்களா? அந்த குற்றவாளிகளோட முகத்தை ஏன் மூடி மறைக்கணும்? யாரும் சிறார்கள் கிடையாது. எல்லாம் 21 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய கஞ்சா அடிச்சுட்டு போதை அடிச்சு செஞ்சவங்க தானே. அவங்கள வெளி உலகத்துக்கு காட்டுங்க. அவங்களால ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனையை இனிமேலாவது மக்கள் விழிப்புடையட்டுமே. இவன் ஒரு அக்யூஸ்டுங்கிறது 4 பேருக்கு தெரியட்டுமே. அவனை மூடி மறைச்சு ஏன் இப்படி பண்றீங்கன்னு தெரியல.